வணக்கம். போஸ்டர் செர்கீஸ் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் ராஜலட்சுமி கார்த்திக். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மதுரையில் விளையாட்டுப் போட்டியின் போது வீரர்களுக்கு தரமற்ற உணவு விநியோகம். வீரர்களும் பயிற்சியாளர்களும் போட்டி ஏற்பாட்டாளர்களிடம் வாக்குவாதம். திருவாரூரில் பள்ளிக்கு செல்லாமல் சிறுவர்கள் குப்பைகளை சேகரிக்கும் அவலம். சிறுவர்களை மீட்டு காப்பகத்தில் சேர்க்க கோரிக்கை. திருத்தணி அருகே மேம்பாலம் அமைக்கும் பணி தீவிரம். ஆற்று மணலை ஒப்பந்ததாரர்கள் திருடுவதாக குற்றச்சாட்டு. சீர்காழி அருகே ஊராட்சிகளை இணைத்து பேரூராட்சியை உருவாக்க எதிர்ப்பு. 1000க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே பிள்ளையார் நோன்பு விழா கோலாகலம். நெருப்பை விழுங்கி பக்தர்கள் வினோதமான முறையில் நேர்த்திக்கடன். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே அமைந்துள்ள தும்பல அள்ளி அணை. மது பிரியர்களின் கூடாரமாக அணை மாறியதை விளக்கும் இன்றைய செய்தி தொகுப்பு. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். மதுரையில் விளையாட்டுப் போட்டியின் போது வழங்கப்பட்ட உணவு தரமற்ற முறையில் இருந்ததால் விளையாட்டு வீரர்களும் பயிற்சியாளர்களும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். குடியரசு தினத்தை ஒட்டி மதுரை ரேஸ்கோர்ஸ் மைதானத்தில் மாநில அளவிலான குழு விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. இப்போட்டியில் பங்கேற்க தமிழகம் முழுவதிலும் இருந்து வீரர் வீராங்கனைகள் மற்றும் பயிற்சியாளர்கள் மதுரைக்கு வந்திருந்தனர். காலையில் வழங்கப்பட்ட பொங்கல் கட்டியாகவும் சாம்பாரில் வெறும் பருப்புகள் மட்டுமே இருந்ததால் வீரர்கள் அவற்றை சாப்பிடாமல் குப்பையில் வீசினர். பின்னர் முதற்கட்ட விளையாட்டுப் போட்டிகள் நிறைவடைந்த பிறகு வீரர்களுக்கும் பயிற்சியாளர்களுக்கும் உப்புச்சப்பு இல்லாத தரமற்ற மதிய உணவு வழங்கப்பட்டதாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அவர்கள் போட்டி ஏற்பாட்டாளர்களிடம் வாக்குவாதம் செய்தனர். ஒரு டிரெஸ் மாத்துறதுக்கு இடம் இல்ல. இந்த பாருங்க உள்ளார வந்து இரண்டாவது முறையாக வழங்கப்பட்ட உணவும் சாப்பிட முடியாத தரத்தில் இருந்ததால் வீரர்கள் நாள் முழுவதும் பசியுடனேயே விளையாடினர். மேலும் கழிவறைகளில் கதவு கூட இல்லை என்று விளையாட்டு வீரர்கள் குற்றம் சாட்டினர். திருவாரூரில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பத்தை சேர்ந்த சிறுவர்கள் பள்ளிக்கு செல்லாமல் குப்பைகளை சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டு வருவது பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை கிழக்கு கடற்கரை சாலையில் பேரூராட்சி நிர்வாகத்திற்கு சொந்தமான குப்பை கிடங்கு அமைந்துள்ளது. முத்துப்பேட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சேகரிக்கப்படும் குப்பைகள் இந்த இடத்தில் கொட்டப்படுகிறது. இந்நிலையில் பெற்றோரை இழந்த சிறுவர்களும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பத்தை சேர்ந்த சிறுவர்களும் பள்ளிக்கு செல்லாமல் குப்பையில் உள்ள பிளாஸ்டிக், இரும்பு போன்ற பொருட்களை சேகரித்து வருகின்றனர். சேகரிக்கும் பொருட்களை பழைய இரும்பு கடையில் கொடுப்பதன் மூலம் கிடைக்கும் பணத்தில் சிறுவர்கள் பசியை போக்கிக் கொள்வதாக கூறப்படுகிறது. குப்பைகளை சேகரித்து வரும் சிறுவர்களை மீட்டு காப்பகத்தில் சேர்க்க நடவடிக்கை எடுக்குமாறு தமிழக அரசுக்கு அப்பகுதி மக்கள் வேண்டுகோள் வைத்துள்ளனர். திருவள்ளூர் அருகே ஆற்று மணலை அபகரித்து மேம்பாலம் அமைக்கும் பணி நடைபெறுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையை 4 வழிச்சாலையாக விரிவாக்கம் செய்யும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதையொட்டி திருத்தணி அருகே லக்ஷ்மாபுரம் பகுதியில் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் மேம்பாலம் கட்டப்படுகிறது.
மேம்பாலம் அமைக்கும் டெண்டரை எடுத்த ஒப்பந்ததாரர்கள் கொசஸ்தலை ஆற்றில் இருந்து ஜேசிபி மூலம் மணலை எடுத்து மேம்பால பணிக்கு பயன்படுத்தி வருகின்றனர். இவ்வாறு மணல் திருடப்படுவதால் கொசஸ்தலை ஆற்றில் மண் அரிப்பு ஏற்படும் வாய்ப்பு உள்ளதாக திருத்தணி விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். சட்டவிரோதமாக நடக்கும் மணல் கொள்ளையை தடுத்து நிறுத்துமாறு மாவட்ட நிர்வாகத்திற்கு விவசாயிகளும் சமூக ஆர்வலர்களும் வலியுறுத்தி உள்ளனர். சீர்காழி அருகே 1000க்கும் மேற்பட்டோர் பேரணியாக சென்று சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம், ஆனைக்காரன் சத்திரம் மற்றும் கோபாலசமுத்திரம் ஆகிய ஊராட்சிகளை இணைத்து கொள்ளிடம் பேரூராட்சியை உருவாக்க தமிழக அரசு அரசாணை வெளியிட்டது. இதனால் சொத்து வரி, குடிநீர் வரி போன்ற வரிகள் உயர்வது மட்டும் இன்றி தொகுப்பு வீடு, 100 நாள் வேலை போன்ற சலுகைகளை பெற முடியாது என அப்பகுதி மக்கள் தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் ஊராட்சிகளை பேரூராட்சிகளாக மாற்றும் அரசாணை எண் 204 ரத்து செய்ய வலியுறுத்தி 1000க்கும் மேற்பட்டோர் கொள்ளிடம் பேருந்து நிலையத்தில் இருந்து பேரணியாக சென்றனர். காவல்துறை அதிகாரிகள், வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் மற்றும் போராட்டக் குழுவோடு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். அந்த பேச்சுவார்த்தையில் மக்களிடம் கருத்து கேட்காமல் நாங்கள் பேரூராட்சியாக அறிவிக்க மாட்டோம், மேலும் மாவட்ட ஆட்சியருடன் உயர்மட்ட அதிகாரியுடன் இது குறித்து பேசி ஒரு முடிவை உடனடியாக நாங்கள் எடுப்போம் என்ற உத்தரவாதத்தினை எழுத்துப்பூர்வமாக அளித்திருக்கிறார்கள். இதைத் தொடர்ந்து பேரணி சென்ற பொதுமக்கள் கொள்ளிடம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் அருகே சாலை மறியலில் ஈடுபட்டனர். கருத்து கேட்பு கூட்டம் நடத்தி அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதிகாரிகள் உறுதியளித்ததைத் தொடர்ந்து இப்போராட்டம் கைவிடப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே நெருப்பை விழுங்கி பக்தர்கள் வினோதமான முறையில் நேர்த்திக்கடன் செலுத்தினர். புதுக்கோட்டை மாவட்டம் மேலப்புள்ளான் விடுதி பகுதியில் பிரசித்தி பெற்ற கற்பக விநாயகர் கோயில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் ஆண்டுதோறும் மார்கழி மாதத்தில் பிள்ளையார் நோன்பு விழா நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு விழாவை ஒட்டி சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து பூசாரிகள் மாவிளக்கில் எரியும் திரியை வைத்து பக்தர்களிடம் வழங்கினர். பெண்கள், குழந்தைகள் என 50க்கும் மேற்பட்ட பக்தர்கள் மாவிளக்குடன் நெருப்பையும் சேர்த்து விழுங்கி நூதன வழிபாடு செய்தனர். காஃபி விளைச்சலில் போதிய வருமானம் இல்லாததால் பெரும் பொருளாதார இழப்பு ஏற்படுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். கொடைக்கானல் கீழ்மலை கிராமங்களான தாண்டிக்குடி, பண்ணக்காடு, கேசிப்பட்டி, பாச்சலூர், வடக்கு காவுஞ்சி போன்ற பகுதிகளில் பல ஆயிரம் ஏக்கரில் காபி செடிகள் பயிரிடப்பட்டுள்ளன. அக்டோபர் முதல் ஜனவரி மாதம் வரை காஃபி பயிர்கள் அறுவடை செய்யப்படுகின்றன. செடிகளில் இருந்து பறிக்கப்படும் காஃபி பீன்ஸுகளின் தோலை நீக்கி விவசாயிகள் வெயிலில் உலர்த்தி வருகின்றனர். இதைத் தொடர்ந்து மண்டல காஃபி ஆராய்ச்சி நிலையத்தில் 1 கிலோ காஃபி பீன்ஸுகள் 250 ரூபாய் முதல் 300 ரூபாய்க்கு வாங்கப்படுகிறது. பராமரிப்பு செலவு, ஆள்கூலி, வண்டி வாடகை போன்ற செலவுகளை இந்த வருவாய் ஈடு செய்யாது என கூறும் காஃபி விவசாயிகள் தங்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குமாறு தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். நாளைக்கு நார்மலாக 40 வீடு பழம் எடுத்தாலும் எங்களுக்கு கட்டுப்படி ஆகும். இதில் சமஸ்காரத்தை நாங்கள் குத்தகை கான்ட்ராக்ட் எடுக்கிறோம். அதாவது குத்தகை கட்டினா ஒரு களம்ன்றது 50 படி. 50 படி இப்போ இத்தனை களம் வரும்போது எங்களுக்கு ஒரு மதிப்புன்னு சரியாக தெரிய மாட்டுது. எங்கள் தோட்டத்துலேருந்து குதிரைக்கு வேண்டாம் 150 ரூபா 200 ரூபா வாடகை கொடுக்கும். 100 படி பழம் தான் கொண்டு வருது ஒரு குதிரை. அதை கொண்டு அரைக்கிறதுக்கு 50 படிக்கு 70 ரூபா கொடுக்குறோம். இதை நாங்கள் அரைச்சி திருப்பி கழுவி காய போட்டு எங்களுக்கு பார்த்து ஒரு ரொம்ப கட்டுப்படியாக மாட்டுது இங்கே. அதனால் எங்களை பாதுகாப்பு பண்ண முடியாமல் இங்கே லோக்கலே கொடுத்துட்றோம். அதுவே தளர நல்லா காய வச்சு ஒரிஜினலாக கொடுத்தோம்னா பட்டி தேனி கம்பெனியில் கொடுத்தோம்னா எங்களுக்கு ஒரு அளவு கிடைக்கும். அதனால் இங்கே கொடுக்குறதை நாங்கள் தவிர்த்துட்டு கம்பெனி கொடுக்கலாம்னு நினைக்கிறோம். எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைச்சா கம்பெனிக்கு நாங்கள் கொடுக்குறோம்.
தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே ஊருக்குள் புகுந்த காட்டு யானைகளை வனத்துறையினர் பட்டாசுகளை வெடித்து விரட்டியடித்தனர். தருமபுரி வடபகுதியில் இருந்து வெளியேறும் காட்டு யானைகள் உணவு தேடி ஈச்சம்பாளையம் கிராமத்திற்கு வருவது வழக்கம். அந்த வகையில் ஈச்சம்பாளையம் கிராமத்திற்குள் புகுந்த 2 காட்டு யானைகள் விளைநிலங்களில் முகாமிட்டன. நெல், நிலக்கடலை போன்ற பயிர்களை யானைகள் சேதப்படுத்திய நிலையில் அப்பகுதி மக்கள் வனத்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து அங்கு வந்த வனத்துறையினர் பட்டாசுகளை வெடித்து காட்டு யானைகளை வனப்பகுதிக்குள் விரட்டினர். இருப்பினும் எச்சரிக்கையாக இருக்குமாறு கிராம மக்களுக்கு வனத்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். நெல்லையில் சேதமடைந்து காணப்படும் சாலையை செப்பனிடுமாறு மாவட்ட நிர்வாகத்திற்கு பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். பிரதம மந்திரியின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டம் மூலம் நெல்லை மாவட்டம் ராதாபுரத்தில் இருந்து அண்ணாவிமடம் வரை இணைப்பு சாலை அமைக்கப்பட்டது. 5 ஆண்டுகளாக பராமரிப்பு பணி நடைபெறாததால் இந்த சாலை மிகவும் சேதமடைந்து குண்டும் குழியுமாக காணப்படுகிறது. மோசமான சாலையில் பயணிப்பதால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கடும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். போதிய அளவில் மின் விளக்குகளும் இல்லாததால் இரவு நேரங்களில் இந்த சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகள் அடிக்கடி விபத்தில் சிக்குவதாக தெரிகிறது. இனியும் இணைப்பு சாலையை சீரமைக்காவிட்டால் போராட்டத்தில் ஈடுபட போவதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். இந்த சாலை போட்டு கிட்டத்தட்ட 6 வருஷம் ஆச்சு. ஆனா ஒரு வாட்டி கூட இந்த சாலையை முறையா பராமரிக்கல. இதனால இப்ப இந்த சாலையில ஒரு இடத்துல கூட நடந்து போக முடியாத அளவுக்கு குண்டும் குழியுமா இருக்குது. ராத்திரி நேரத்துல இந்த சாலையில வரக்கூடியவங்க பலரும் விழுந்து எந்திரிச்சு மருத்துவமனையில போய் தான் அட்மிட் ஆகியிருக்காங்க. அந்த அளவுக்கு ரொம்ப மோசமான நிலைமையில இருக்குது. இந்த சாலை பிரதம மந்திரி கிராமப்புற சாலை திட்டங்கிறதுனால நாங்க ராதாபுரம் வட்டார வளர்ச்சி அலுவலர்ல இது குறித்து நாங்க சம்பந்தப்பட்ட அதிகாரியை சந்திச்சே மனு கொடுத்தோம். ஆனா அவங்க எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல, உரிய ஒரு பதிலுமே தரல. அதனால இந்த சாலையை அமைக்கிறது கோரி இந்த பொதுமக்கள் எல்லாம் ஒன்று திரண்டு நாங்க ஒரு உண்ணாவிரதம் போராட்டம் இருக்கலாம்னு சொல்லி நாங்க முடிவு செஞ்சிருக்கோம். திருப்பத்தூரில் போதிய அளவில் பேருந்துகள் இயக்கப்படாததால் பள்ளி கல்லூரி மாணவர்கள் படியில் தொங்கியபடி ஆபத்தான முறையில் பயணம் செய்து வருகின்றனர். வெங்களாபுரம், மாடப்பள்ளி, குறிசிலாப்பட்டு, மீட்டூர், ஆலங்காயம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து ஏராளமான பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் ஆலங்காயம் வழி செல்லும் பேருந்தில் தினம்தோறும் பயணம் மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் அப்பகுதியில் போதிய பேருந்து வசதி இல்லாததால் அப்பகுதி பள்ளி மாணவர்கள் ஆபத்தை உணராமல் பேருந்தில் படிக்கட்டு பயணம் மேற்கொண்டு வருகின்றனர். அசம்பாவிதங்கள் ஏதும் ஏற்படும் முன்பு கூடுதல் பேருந்துகளை இயக்குமாறு போக்குவரத்து துறைக்கு அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். பள்ளிக்கு புதிய வகுப்பறை கட்டிடங்களை அமைத்து தரக்கோரி மாணவர்கள் பாட்டு பாடி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் வித்தானூர் பகுதியில் அரசு ஆரம்ப பள்ளி செயல்பட்டு வருகிறது. இப்பள்ளியில் போதிய கட்டட வசதி இல்லாததால் மாணவர்களும் ஆசிரியர்களும் கடும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் அரசு ஆரம்ப பள்ளியில் கட்டட வசதி செய்து தரக்கோரி மாணவர்கள் பாட்டு பாடியவாறு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்து கோரிக்கை மனுவை அளித்தனர். போஸ்டர் செட்கீஸ் வழங்கும் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். ராமநாதபுரத்தில் சுடுகாட்டுக்கு பாதை அமைத்து தரக்கோரி கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். நயினார் கோயிலை அடுத்து நெடுங்குறிச்சி கிராமத்தில் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் சுடுகாட்டுக்கு செல்ல பாதை இல்லாததால் இறந்தவர்களின் உடல்களை கிராம மக்கள் வயல்வெளி வழியாக கொண்டு செல்வதாக தெரிகிறது.
சுடுகாட்டுக்கு சாலை, தகன மேடை போன்ற வசதிகளை செய்து தரக்கோரி மனு அளித்த நெடுங்குறிச்சி கிராம மக்கள் நடவடிக்கை எடுக்காவிட்டால் போராட்டத்தில் ஈடுபட போவதாக தெரிவித்தனர். ஒரு 2 பக்கமும் தோட்டம் நெல், அந்த பயிருக்குள்ள சேத்துக்குள்ள கொண்டு வரோம். ஒரு ரோடு வசதி கொடுக்கவே இல்லை. சுடுகாட்டுக்கு எரிப்பதற்கு ஒரு கட்டட வசதி இல்லை, ஒரு தடுப்பு சுவர் இல்லை, ஒரு தண்ணி வசதி இல்லை. சுடுகாட்டில் எங்கள் ஊர் மக்கள்லாம் எவ்வளோ கஷ்டம். 110 கிராமங்கள் வீடுகள் இருக்குது. 110 வீடுகளும் 4 முறை வந்து மனு கொடுத்துட்டோம். 2 வருஷமாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு எந்த விதமான ஆக்ஷன் எடுக்கவே இல்லை. கலெக்டர் சார் வந்து பார்க்கவே இல்லை. அதனால் இந்த வாட்டி மகளிர் உள்ளே சேர்ந்து வந்திருக்கோம். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டியில் காட்டுப்பன்றிகளால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு இழப்பீடு வழங்க கோரி விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காவிரி, வைகை, குண்டாறு பாசன விவசாய சங்க கூட்டமைப்பு சார்பில் நடத்தப்பட்ட இந்த ஆர்ப்பாட்டத்தில் 400க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டு முழக்கங்களை எழுப்பினர். மேலும் பயிர்களை சேதப்படுத்தும் காட்டுப்பன்றிகளை சுட்டுப்பிடிக்க சட்டம் கொண்டு வருமாறு அவர்கள் தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்தனர். கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூரில் காட்டு யானைகள் நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் பொதுமக்கள் பீதியடைந்துள்ளனர். வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய காட்டு யானைகள் உணவு தேடி தொண்டாமுத்தூரில் உள்ள விளைநிலங்கள் மற்றும் வீடுகளுக்குள் புகுந்து சேதப்படுத்தி வருகிறது. இந்நிலையில் பாப்பநாயக்கன் பாளையம் அருகே இரும்பு கேட்டை உடைத்து காட்டு யானை ஒன்று தோட்டத்திற்குள் சென்றது. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வரட்டுப்பள்ளம் அணையில் இருந்து ஏரிகளுக்கு தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. அணை முழுவதுமாக நிரம்பியதைத் தொடர்ந்து நீர்வளத்துறை அதிகாரிகள் தண்ணீரை திறந்து வைத்தனர். இந்த தண்ணீர் பழைய ஆயக்கட்டு பாசன பகுதியில் அமைந்துள்ள அந்தியூர் பெரிய ஏரி, பிரம்மதேசம் ஏரி, வெம்பத்தி ஏரி, ஆப்பக்குடல் உள்ளிட்ட ஏரிகளை சென்றடையும் வரை 17ஆம் தேதி வரை வரட்டுப்பள்ளம் அணையில் இருந்து தண்ணீர் திறக்கப்பட உள்ள நிலையில் இதன் மூலம் 2000 ஏக்கர் விளைநிலங்கள் மறைமுகமாக பாசன வசதி பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் நடந்த ஆட்டு சந்தையில் 1 கோடி ரூபாய்க்கு மேல் வர்த்தகம் நடைபெற்றது. தை மாதம் நெருங்கும் நிலையில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த விவசாயிகள் ஆடுகளை விராலிமலை சந்தைக்கு கொண்டு வந்தனர். ஆடுகளை வாங்க வணிகர்கள் அதிக ஆர்வம் காட்டியதால் எடையை பொறுத்த ஆடுகள் 5000 ரூபாய் முதல் 18,000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டன. பட்டுக்கோட்டையில் சிவனடியார்கள் திருக்கூட்ட முப்பெரும் விழா கோலாகலமாக நடைபெற்றது. இவ்விழாவை ஒட்டி சைவ சமய குரவர்கள் 4வரின் திருமேனி அலங்கரிக்கப்பட்ட ஊர்தியில் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டது. தலைமை தபால் நிலையம் அருகே தொடங்கிய ஊர்வலம் பெரிய தெரு, மணிக்கூண்டு, தலையாரி தெரு போன்ற முக்கிய வீதிகள் வழியாக சென்றது. இதில் 500க்கும் மேற்பட்ட சிவனடியார்கள் திருமுறைகளை தலையில் சுமந்து கொண்டு சென்றனர். நாகையில் 4 வயது சிறுவன் தனது மழலை குரலில் தேசிய கீதம், தமிழ்தாய் வாழ்த்து பாடும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. நாகை மாவட்டம் கோஷப்பள்ளி அங்கன்வாடி மையத்தில் 15 குழந்தைகள் படித்து வருகின்றனர். அங்கு முகமது அல்மீர் என்ற 4 வயது சிறுவன் தேசிய கீதம், தமிழ்தாய் வாழ்த்து, நாகூர் ஆண்டவர் தர்காவில் உள்ள மினாராக்களின் பெயர் மற்றும் பாடல்களை பாடி அசத்தினார். पंजाब सिंध गुजरात मराठा उच्चन मंगा. கரூரில் பிள்ளையார் நோன்பு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. 600 பேர் நோன்பை முடித்துக் கொண்ட நிலையில் வழிபாட்டிற்காக பக்தர்கள் வழங்கிய பொருட்கள் ஏலத்தில் விடப்பட்டன. அதில் 1 கிலோ உப்பு 11,000 ரூபாய்க்கும், மணமாலை 7,500க்கும், மங்கள மஞ்சள் 5,100 ரூபாய்க்கும் ஏலம் விடப்பட்டது. இந்நிகழ்வில் கரூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதி மக்கள் கலந்து கொண்டனர்.
ஃபோஸ்டர் செட்கீஸ் வழங்கும் தமிழ்நாடு 360யில் மாவட்டங்களில் நடந்த விளையாட்டு செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டுக் களம். ஈரோட்டில் நடைபெற்ற மாநில அளவிலான கராத்தே போட்டியில் 300க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டு தங்களது திறமையை வெளிப்படுத்தினர். கராத்தே சம்மேளனம் சார்பில் ஈரோடு டெக்ஸ்வேலியில் மாநில அளவிலான கராத்தே போட்டி நடத்தப்பட்டது. பல்வேறு பிரிவுகளில் நடைபெற்ற இப்போட்டியில் சென்னை, கோவை, ஈரோடு, ராமநாதபுரம், மதுரை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். நடுவர்கள் வழங்கிய மதிப்பெண் அடிப்படையில் சிறந்த வீரர் வீராங்கனைகள் தேர்வு செய்யப்பட்டனர். இதைத் தொடர்ந்து வெற்றி பெற்றவர்களுக்கு தங்கம், வெள்ளி மற்றும் வெண்கலப் பதக்கம் வழங்கப்பட்டது. மேலும் முதல் 3 இடங்களை பிடித்தவர்கள் தேசிய அளவிலான கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது.